தூய அந்திரேயாவின் 4வது திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் 8, 9, 10, 11, 12, 13, 14 ஆகிய அன்பியங்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இப்போது இறைவணக்கம். வாழ்க ஆண்ட்ரூஸ் கலை குழு, வளர்க அன்பின் நிலையாலே புவி மீதிலே. வாழ்க ஆண்ட்ரூஸ் கலை குழு, வளர்க அன்பின் நிலையாலே புவி மீதிலே. வாழ்க ஆண்ட்ரூஸ் கலை குழு. அன்புடன் நாங்கள் நலமுடன் நடிக்க பரமனின் அருளை பாரினில் பொழிய. அன்புடன் நாங்கள் நலமுடன் நடிக்க பரமனின் அருளை பாரினில் பொழிய. சிறப்புடன் நாங்கள் நடனங்கள் ஆட இறைவாவும் பாதம் நாடி வந்தோம். வாழ்க ஆண்ட்ரூஸ் கலை குழு, வளர்க அன்பின் நிலையாலே புவி மீதிலே. வாழ்க ஆண்ட்ரூஸ் கலை குழு. புகழ்தலுக்குரிய புனிதரின் பெயரால் பொலிந்தது இந்த கலைக்குழு. புகழ்தலுக்குரிய புனிதரின் பெயரால் பொலிந்தது இந்த கலைக்குழு. மணக்குடி மண்ணும் கவி பாடும் என்ற பழமொழி எங்கள் நெஞ்சினில் நிலைக்க. வாழ்க ஆண்ட்ரூஸ் கலை குழு, வளர்க அன்பின் நிலையாலே புவி மீதிலே. வாழ்க ஆண்ட்ரூஸ் கலை குழு. நன்றி. தூய அந்திரேயாவின் 4வது திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களது திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பங்கு தந்தை அவர்கள் நேரம் என்ற 3 எழுத்து மந்திரத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு சிறப்பாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களை பாராட்டுவதோடு வருக வருகவென வரவேற்று அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த பொன்னாடை அவருக்கு அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நமது துணை பங்கு தந்தை அவர்கள், பெரியவர் கோடு போட்டா நான் ரோடே போடுவேன் அந்த மாதிரி ஒரு மனுஷன், ஒரு திட்டமிடல் ரொம்ப தெளிவாக என்றால் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலும் விளங்கக்கூடிய வகையிலும் ஒவ்வொரு கருத்துக்கள் பரிமாற்றங்களாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வுகளை நடத்துவதாக இருந்தாலும் சரி, அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு மனிதர். அவர்களுக்கும் அவர்களை பணி சிறக்க அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த பொன்னாடை அவருக்கு அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நமது துணைத் தலைவர் அவர்கள் சிறப்பாக ஒவ்வொரு விஷயங்களிலும் பல இடையூறுகள் இன்னல்கள் இருந்தாலும் அவர்கள் சிறப்பாக அவர்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவருக்கு இந்த பொன்னாடை அணிவித்து இந்த மூவரையும் வருக வருகவென வரவேற்று வாழ்த்துரை வழங்க நமது பங்கு தந்தை அவர்களை அழைக்கின்றேன். வாழ்த்துரை வழங்க நமது துணைத் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த 8 முதல் 14வது அன்பியம் வரை உள்ள இறை மக்கள் 2வது மண்டலத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும்
7 அன்பியத்தினுடைய இறை மக்களையும் வருக வருக என்று வாழ்த்துகிறேன். இந்த மேடையிலே வீட்டிற்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது பங்கு தந்தை அஜன் சார்லஸ் அவர்களே, இணை பங்கு தந்தை ஜான் போஸ்கோ அவர்களே, இங்கே இந்த விழாவினில் ஓரொரு நாட்களிலும் ஓரொரு கலை நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஏற்கனவே நடந்த ஒரு 7 அன்பியங்கள் நடத்தின அந்த நிகழ்வு ஒரு டான்ஸ் புரோகிராமாக இருந்தாலும் மிக சிறப்பான முறையில் இருந்ததை நாம் அனைவரும் உணர்வோம். ஆனால் இன்றைய தினம் இந்த 7 அன்பியங்களும் 8வதிலிருந்து 14வது அன்பியம் வரையில் உள்ள இறை மக்கள் நடத்தக்கூடிய இந்த விழா ஒரு சிறப்பான விழாவாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாடக கலை என்கிறதை இன்னைக்கு இந்த மேடையில் அவர்கள் காண்பிக்க இருக்கிறார்கள். எனவே அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய நமது துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வேட்டையன் படத்திலிருந்து திருச்சி வந்தல்லோ பாடலுக்கு நடனமாட நமது நடன குழு இதோ உங்கள் முன்னே. நன்றி நன்றி.
பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா கும்பப்பூவு மல்லு வேட்டி கொடதேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஒரே வழுவிடுங்க நேரமாச்சு. அப்படி போடு. சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி ஓ எலும்பிச்சம்பட நிறையிடுப்புல கிறங்கி போனேண்டி நீ கட்டு சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி ஓ எலும்பிச்சம்பட நிறையிடுப்புல கிறங்கி போனேண்டி அடியே சுடான மழையே உடம்போல் நனைஞ்சுக்கலாமா கொடியே வெத்தல கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா அழகே தாப்பண்ணி பூவே தேனை எடுத்துக்கலாமா கொலுசு போட்ட காலிலே தாழம் போட்டுக்கலாமா. போனேனே நீ கட்டும் வேட்டை மடிப்பிலே நான் மயங்கி போனேனே உன் கட்டழகு மீசையிலே கிறங்கி போனேனே பண்டு சாமந்தி பூவில் நாயனம் ஊதுது மாமா மனசு ஆசையினால ஊஞ்சல் ஆடுது மாமா மலரும் தாவணி பூவில் தேனை எடுத்துக்க மாமா கொலுசு போட்டு காலிலே தாளம் போட்டுக்க மாமா. நன்றி நன்றி நன்றி. நடனமாடிய கண்மணிகளுக்கு நன்றி. என்னையே பஸ் வந்து நிறைய நேரம் ஆச்சோம். பத்துவளுங்க நிறைய நேரம் மனுக்கேன் பஸ்ஸை காண்டில பத்துவளுங்க. ஆம், இந்த மணக்குடி பஸ்ஸுக்கு இப்படிதான் வேலை. 4-5 பஸ் சேர்ந்து வாரானுவன், 4-5 பஸ் சேர்ந்து போறானுவன். இந்த அநியாயத்தை கேட்க யார் இருக்கா? ஆமா, நீங்க எங்க போண்டு வரோம்? எங்க மாமனு பேத்தியார் கல்யாணம் பத்தோளுங்க. கல்யாணத்துக்கு போகணும் நிக்கேன், அப்பவே வண்டிய காண்டல. உங்க மக்கள் கல்யாணம் முடிஞ்சாச்சா? எனக்கு ஒரு மகன் தான் இருக்கான். இப்ப நான் படிச்சு முடிச்சு துபாய்க்கு வேலை போயிருக்கான், வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னது, துபாயில வேலை பார்க்குதான்? அப்ப சம்பளம் நிறைய கிடைச்சுமே உங்க மோனுக்கு. 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குதான் பத்தோளுங்க. என்ன அப்படி கேக்குதும்? ஒண்ணு இல்ல, சும்மாதான் கேட்டேன். ஏடி ஜின்னு, இந்த சம்பந்தத்தை விட்டுறாத. இந்த சம்பந்தம் இதே போல சம்பந்தம் நம்ம எங்க தேடினாலும் கிடைச்சாது. மனுஷிய பார்த்தா இழிச்ச வாய போலயா இருக்கி, நம்ம என்ன சொன்னாலும் நம்பது ஆளு போலதான் இருக்கி. எப்படியாவது மனுஷிய பேசி மயக்கி இந்த சம்பந்தத்தை முடிச்சிரு. என்னையே யோசிச்சுட்டே இருக்கும்? இல்ல, எனக்கு மோளும் MBA முடிச்சுட்டு இருக்கா. அவளுக்கும் நல்ல சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கேன். நல்ல சம்பந்தம் கிடைச்சா எடுக்கலான் இருக்கேன். அப்ப உங்க மோனை கொண்டு எனக்கு மோளுக்கு சம்பந்தம் எடுக்குமாயே? என்ன சொல்லுதும்? இல்லம்மா, நான் இப்ப எடுக்கிற மாதிரி இல்ல. நான் வீடு போட்டேனா, அதுல கொஞ்சம் கடை இருக்கு. அந்த கடை எல்லாம் தீர்ந்த பிறகு 2 வருஷம் கழிஞ்சா நான் எடுப்பேன். இப்ப எடுக்கிற மாதிரி இல்லம்மா. இங்க பாருங்க, நீங்க அதையெல்லாம் பத்தி பார்க்காதீங்க. நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது எங்க அம்மா வீட்டுல இருந்து 100 நகை போட்டுன்னு வந்தேன். எங்க மாமியார் வீட்டுல கடை இருந்துச்சு. அதுக்காக எனக்கு தாரிய தவிர மீது எல்லா நகையும் களத்து கொடுத்து ஈடு வச்சு எல்லா கடத்தையும் மூட்டணும். அதே போலதான் எனக்கு மோளும்
அவளை போட்டுல நகை எல்லாத்தையும் நீங்க ஈடு வச்சு உங்க கடன் அடைங்க. அவ எல்லா நேரம் எல்லா நகை போட்டுலயா நடக்க போறா? இப்போ உள்ள மக்கள் தாங்க போய் சேர்ந்த இடத்துல நகைகளை கொடுத்து கடன்களை பாக்குது. கல்யாணம் முடிஞ்சாலே ஓட பாக்குது. எம்மா முடியாதம்மா. நீங்க நினைச்ச மாதிரி பிள்ளை என் பிள்ளை இல்ல. போற இடத்துல அவங்க வீட்டு கஷ்டத்தை உணர்ந்து எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். நான் எப்படியோ அதே போலதான் எனக்கு பிள்ளை. நீங்க பேசுறத பார்த்தா நல்லது போல இருக்கு. நீங்களும் நல்ல ஆள போல இருக்கும். அப்ப உங்க பிள்ளை நல்லதான் இருக்கும். அப்ப பேச முடிச்சலாம். சரி அம்மா, சீக்கிரம் கல்யாண தேதி முடிவு பண்ணலாம். எப்படியோ ஒரு வழியாக திருமணம் பேசி முடிக்கப்பட்டு இன்று திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாமும் இந்த திருமணத்தில் கலந்து கொள்வோம். ஓம் விநாயகனே நமः. ஓம் சசிசேகராய நமः. ஓம் வாமதேவாய நமः. அடி ரம்ப ரம்ப இது சோம்பேறி பூஞ்சிருப்பா. கொம்பா கொம்பா இது பம்பா பம்பா நீ கொம்பேறி மூக்கனப்பா. சும்மா சும்மா பொய் சொல்லாதம்மா உன் சிங்காரம் இயங்குதம்மா. ஏய் கும்மா கும்மா அடி அம்மா அம்மா உன் கும்மாளம் தாங்கிடுமா. எது கடி என்ன சேர்த்து கடி வாலிபம் ஆடுது வெப்பமும் ஏறுது. மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. கண்மணி பொன்மணி கொஞ்சமி செஞ்சுமி மாலையில் ஆடனி மந்திரம் பாடனி. மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. திருமணம் நல்லபடியாக இனிதே முடிவடைந்தது. இப்போது மறு வீட்டுக்கு செல்கிறார்கள். மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா, உணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, உணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா.
மருமோன எனக்கு எங்க வீட்டுல செல்லம்மா ராணி மாதிரி இருந்தா. நீங்களும் ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவான்னு தான் உங்களுக்கு கல்யாணம் கட்டி தந்தை. அவ சின்ன பிள்ளை, தெரிஞ்சியோ தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க தான் பாத்துக்கணும்ப்பா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அவளை ராணி மாதிரி நான் பாத்துக்குவேன். அது போதும் மருமோன. எடி பெண்ண பாத்தியா? அப்படிதான் நகை அடுக்கு போட்டு வந்திருக்கா. எப்படியும் ஒரு 150 பவுன் நகை தேரும். எடி அவங்க அம்மா தங்க நகை போட்டு கொடுத்துருக்கானே, நீ நினைச்சிருக்க? அவங்க அம்மா படம் காட்டி அப்படி கவரிங் நகையே போட்டு கொடுத்துருக்கா. அங்க பாரு, அவ போட்டிருக்க காசி மாலைய கள்ள முழிச்சுதா. அது போவி கழிஞ்ச மாசம் குழுவுல லோன் வச்ச பணம் இல்லாம ஒவ்வொரு வீடு 1000 500 நடந்ததுல அவங்க அம்மா 150 பவுன் போட்டு கொடுத்துட்டா. பிற கல்யாண சாரிய பாரு, நல்லாவே இல்ல. அதுக்கு பிறகு மேக்கப்ப பார்த்தாலே வாந்தியாரு. எந்த சில்லாட்ட பண்ணு கொடுத்தாலோ தெரியல. மேக்கப் இல்லாம வந்தாலே அழகாயிருக்குவா. பத்தாதும் சாப்பாடு ஒரு இளவு உதவாது. இப்படி ஒரு கல்யாணம். என்னம்மா நீங்க ரெண்டு தனியா நின்று பேசினுக்கோம்? ஒண்ணும் இல்ல, ஆனா கல்யாணத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தோம். பெண்ணு மாப்பிள்ளை வீட்டுல உடுத வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. கல்யாணத்துல ஒரு குறை இல்லே, எல்லாம் நல்லா இருந்துச்சே. என்ன சொல்லுதோம்? கல்யாணம் மாதிரியா நடத்தணும்? நீங்க நம்ம ஊர் திருவிழா மாதிரியில நடத்தணும். பெண்ணுக்கு சாரி சூப்பரா இருந்துச்சு. மேக்கப்பு அடிபொலியா இருந்துச்சு. சாப்பாடு அதை விட பயங்கரமா இருந்துச்சு. நம்ம ஊர் கல்யாணத்துல இது போல சாப்பாடு போட்டதும் இல்ல, நான் சாப்பிட்டதும் இல்ல. உங்க மோவ கல்யாணம் சாரி முடுத்துண்டு மேக்கப்பும் பன்னெண்டு சிறுவம் போலையில வந்து நின்னா அந்த மேக்கப்புக்காரின் நம்பரை கொஞ்சம் தரக்கூடாதா? என் பிள்ளை கல்யாணத்தை நான் கூப்பிடுவேனே. நீங்க ரெண்டு பேரும் மாறு மாறு சொல்லுறத பார்த்தா கல்யாணம் பயங்கரமா இருந்துச்சு போல. பயங்கரமா? அதி பயங்கரமாட்டில இருந்துச்சு. கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கம்மா. சரி சரி, நேராச்சு, எல்லாரும் போலாம். திருமணம் முடிந்து மறுநாள் காலை 8 மணி. எடி சசி, மணி 8 ஆச்சு. எலும்பம்மா, எடி எலும்பு. என்ன அம்மா எடி எடின்னு கூப்பிட்டு இருக்கோம்? இல்ல, மணி 8 ஆச்சா? அதுதான் அவங்கள எழுப்புனேன். என்னமோ காலையில 6 மணி ஆனா சாய குடிச்சுவான். இன்னும் 8 மணி வரை உறங்குதான். அதுதான் நான் அவனை எழுப்புனேன். என்ன அம்மா எடி எடின்னு கூப்பிட்டு இருக்கோம்? எடி எடின்னு கூப்பிடுறத முதல்ல விடுங்க. நான் உங்களை எங்க அம்மா மாதிரி தான் நினைச்சிருக்கேன். நீங்க என்ன உங்க மோளை மாதிரி நினைச்சு மோளன்னு கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, இனி நீங்க எந்த வேலையும் பார்க்காண்டாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நானே கிச்சன்ல எல்லா வேலையும் பார்த்து உங்களுக்கு தாரேன். நீங்க அதை தின்னுண்டு மகாராணி மாதிரி இருந்தா போதும். செல்ல மோளை, எனக்கு மக இல்லாத குறைய தீர்க்க வந்த செல்ல தங்கமே, நீ எனக்கு மருமோளா கிடைச்சதுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுதே மோளை. இல்ல அம்மா, மாமியார் எனக்கு அம்மாவா கிடைச்சதுக்கு நான் தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என்ன மாமியார் மருமகளும் காலையில பட்டிமன்றம் நடக்கு? என்ன அத்தா அப்படி சொல்லுதோம்? உங்க அம்மாவை நான் என்னை மகளா ஏற்றுக்கொண்டுச்சு, நான் அவங்கள அம்மாவை ஏற்றுக்கொண்டு, அவ்வளவுதான். ஆமா மொன்ன, நம்ம உனக்கு இவ மனைவியா கிடைச்சதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சோங்க. இப்படியே 2 பேரும் கடைசி வர அம்மா மகளுமா சந்தோஷமா இருந்தா உண்மையிலே நான் தான் கொடுத்து வச்சவேன். சரி அம்மா, நான் எல்லாருக்கும் சாயா போட்டு வரேன். என்ன மொளை, தூக்க முழிச்சு எழும்பிட்டே அம்மா? இப்பதான் அம்மா என்னை எழுப்பிட்டா சாயா போட போறேன். என்னது அம்மாவா? அப்ப நான் யார், பாட்டியா? அது கிடக்கட்டு, கல்யாணம் முடிஞ்ச களைப்பில் மக்க தூங்கும்.
சாயா போட்டு மக்களுக்கு கொடுக்காம ஒன்னேவா சாயா போட எழுப்புனா அவன் நாங்க வெட்டு முறிச்ச வேலையிலயா இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்க என்ன நல்லா தான் பார்த்துக்குதாவு. என் செல்ல மோள கல்யாணம் முடிஞ்சு முழுசா ஒரு நாள் கூட ஆவேல, அதுக்குள்ள பேசி பேசி உன்னை மயக்கிட்டாளே. இங்க பாரு மோள, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாரும் இப்படிதான் நல்லவங்கள போல பேசுவோம். நமக்கும் அப்படிதான் தெரியும். அப்படியே பேசுதான் ஒவ்வொரு நகையை ஈடு வச்ச வாங்குவவு. நகையை திருப்பி கேட்டாதான் அவங்க சுயரூபமே நமக்கு தெரியும். எதுக்குமா இப்ப இதெல்லாத்தையும் போட்டு பேசிட்டு இருக்கோம்? இங்க பாரு மோள, உனக்கு இந்த நகையெல்லாம் போட்டு அனுப்ப அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு உனக்கு தெரியுமா? நீ சின்ன பிள்ளை மோள, உனக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா சொல்லுறது கேளு. அம்மா என்ன சொன்னாலும் மோள உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன். அம்மாவுக்கு தெரியாம எந்த ஒரு நகையும் கொடுக்காத மோள, எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. புரியுதம்மா? சரிம்மா, இனி உங்ககிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். போதுமா? சரி, போன வைங்க. நன்றி. நாடகத்தின் முதல் காட்சி நிறைவேற்றது. அடுத்ததாக என்ன நினைச்ச என்ற பாடலுக்கு மிக்சிங் சாங்குக்கு ஆட வருகிறார்கள் நம் கண்ணாடி பாய்ஸ். உன்னை வச்சு தச்சப்போ நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது, யாருக்காக?
நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நாடகத்தின் 2ஆம் காட்சி ஆரம்பமாகிறது. திருமணமான புதிதில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிரச்சனை வருவது இயல்பு. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பது ஒவ்வொருவரின் மனநிலையை பொறுத்தது. இங்கு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன சசிமொள, இப்பதான் அம்மைய பார்க்க நேரம் கிடைச்சதாகும். என்ன மொள ஒரு மாதிரி இருக்க? என் மனசே சரியில்லைம்மா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன மொள, உனக்கு மாமியாருக்காரு ஏதாவது வேண்டாதுல காட்டுனாலோ? நானே என்ன மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போனான்னு மனசு சரியில்லாம இருக்கேன். இதுக்கிடையில 1008 கண்டிஷன் போடுதா. என்ன மொள, அப்படி என்ன கண்டிஷன் எல்லாம் போட்டா? காலையில 9 மணிக்கே எழும்பணுமா, அவங்களுக்கு சாயா போட்டு கொடுக்கணுமா, சமையல் வேலையெல்லாம் பார்க்கணுமா, பாத்திரம் கழுவணுமா, வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு காய வச்சு மடக்கியும் வச்சணுமா. ஒரு நிமிஷம் கூட என்ன இந்த மனசு இருக்க விடல. என்ன சசி, எப்ப வந்த? உன்னை பார்த்த பிறகுதான் உங்க அம்மைய மொத்தல சந்தோஷமே தெரியுது. என்னத்த நான் சந்தோஷமாட்டியா இருக்கேன்? அவ சொன்னதை கேட்டு கொந்தளிச்சு போய் இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமாட்டி. என்ன நீங்க இப்படி வெறுத்து பேசுதும்? அப்படி என்ன நடந்துச்சு நீங்க இப்படி கொதிச்சு போற அளவுக்கு? எனக்கு செல்ல மோள எங்க வீட்டுல ஒரு வேலையும் செய்ய விடாம ராணி மாதிரி வச்சிருந்தேன். அந்த நாசமா போனவ எனக்கு மோளு எல்லா வேலையும் செய்ய வச்சு ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கா. பெத்த மனசு பத்தி எரியுது. எல்லாமே இது கதை. சில மாமியாருக்கு இது ஒரு சோழியா போச்சு. மோனை கெட்டு கொடுக்கணும், வார மருமோளை வேலைக்காரியா வச்சு அவளு தலைக்க மேல எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு அவங்க பாட்டு நிம்மதியா இருக்க. அது மட்டுமா, சாயங்காலம் 5 மணி ஆனா போதும் ரிமோட்டை எடுத்துட்டு சேரையும் போட்டு டிவி முன்னால உட்காந்து 11 மணி வரைக்கும் சீரியல் பாக்குது. சின்ன குழந்தைங்க சுட்டி டிவி பார்க்க ரிமோட்டு கேட்டாலும் கொடுக்குறது இல்லை. சேர்ல இருந்து தண்ணிய கொண்டு வா, சாயாவை கொண்டு வா, சாப்பாடை கொண்டு வா, நீ ஆர்டர் கொடுது. இங்க பாரு, எனக்கு மோள நிம்மதியாவே தூங்க விட மாட்டா. காலையில நேரமே 9 மணிக்கு எழுப்பி வேலை வாங்குதாளாம். எனக்கு மோவ எங்க வீட்டுல 12 மணிக்கு தான் எழும்புவா. 12 மணிக்கு எழும்புத பிள்ளைய 9 மணிக்கு எழுப்பி கஷ்டப்படுத்தினா இவையில நல்லா இருக்குவாளா? நாசமா தான் போவா. இந்த காலத்துல எந்த மக்க காலையில 9 மணிக்கு எழும்புது சொல்லுங்க பாப்போம். அம்மா, அது மட்டும் இல்ல, கொஞ்சம் கடன் இருக்கான். அதுக்கு சும்மா அடகு வச்ச நகை கேக்குதாவு. இப்ப கூட நகை கேட்டாவு. நான் நைசா நழுவி உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு வந்துட்டேன். இது வேறையா? எப்ப மோனு கல்யாணம் நடக்கும் வார மருமல்கிட்ட இருந்து நகையை வாங்கி சோக்கடிச்சலான் இருக்காவு. மோள இங்க பாரு, உனக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து வாரது வரையும் நீ அந்த வீட்டுல போவாத, இங்க இரு. அங்க போனா உன்னை ஏமாத்தி எல்லா நகையும் வாங்குவா. அம்மா, அது சரியா வருமா? அவரு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மாமியார் வேற தனியாட்டுல இருக்கும். என்ன சசி, இன்னும் நீ சின்ன பிள்ளையா இருக்க. இப்ப உள்ள மருமகளுக்கு ட்ரெண்டே அதுதான். ஏன்னா உடம்பு சரியில்லை, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி உடம்பு சரியான பிறகு வாரேன்னு மாச கணக்குல போய் இருக்குது. அப்பந்தானே 10 மணி வரை தூங்கலாம். நீ ஒரு வேலையும் பார்க்காண்டா. உங்க அம்மா தார சோரை நீ தின்னுண்டு செல்லையும் பார்த்துட்டு ஜாலியா நீ இருக்கலாம். எனக்கு என்னமோ சரியா படல. சசி இங்க பாரு, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணு தெரியாது. அம்மா எது சொன்னாலும் உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன். சொன்னதை கேளு. அடுத்த மாசம் உனக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து லீவுக்கு வாரானே, அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போ, சரியா? சரிம்மா, நீங்க சொல்றது போலே நான் கேக்குறேன். நன்றி நன்றி. அடுத்ததாக வருகிறார்கள்
ராசா ராசா யா மன்மத ராசா தனியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக
வளையப்பட்டி தவிலே தவிலே என்ற பாடலுக்கு நடனமாட நம் செல்லக்கிளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நடனம் பார்த்தால் மட்டும் போதாது, கைகளை தட்டி கஷ்டப்பட்டு ஆடுகிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீநாதஸ்வரம் போல வந்தா நீநாதஸ்வரம் போல வந்தா நாபி கமலம் நானா நீயே ஸ்வரம் போல வந்தா எட்டாஸ்வரம் நானா எட்டாஸ்வரம் நானா வளையப்பட்டி தவில தவில தந்தி வைத்து மவல மவல அடிச்சுமுக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய மாய தெரிய மாய தெரிய மாய தெரிய வளையப்பட்டி தவில தவில தந்தி வைத்து மவல மவல அடிச்சுமுக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய மாய தெரிய நீநாதஸ்வரம் போல வந்தா நீநாதஸ்வரம் போல வந்தா நாபி கமலம் நானா நீ ஏழு ஸ்வரம் போல வந்தா எட்டாஸ்வரம் நானா எட்டாஸ்வரம் நானா வளையப்பட்டி தவில தவில சுதல் பந்தி வைத்து மவல மவல அடிச்சுமுக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய நீநாதஸ்வரம் போல வந்தா நீநாதஸ்வரம் போல வந்தா நாபி கமலம் நானா நீ ஏழு ஸ்வரம் போல வந்தா எட்டாஸ்வரம் நானா எட்ட ஸ்வரம் நீனா நீ பார்க்கும் போது பத்து போது சுந்தர சுரகாசியா பேசும் போது சின்னது போல சிரிப்புச்சியா நீ நெருங்கும் போதே கரண்டேறிடே உங்க ஊரு கல்பாக்கம நரம் வெல்லாம் உருக்கேறிடே ஏண்டி நீயும் மனப்பாறையா நீ கைகால் முளைச்ச மத்தனமா உன்னை வாசிக்க பின்னால் சுத்தனமா நீ ஹார்மோனிய கட்டயமா என் ஹார்மோன் செய்து சேட்டையமா நான் வாலில் திருடும் வீணையடா இங்கே வந்தா ஒளியும் பூனையடா நான் வயதுக்கு வந்த வயலினடா இதை மைந்தர் போல வாசியடா என் மைந்தர் போல வாசியடா வளையப்பட்டி தவிலே தவிலே சுதல் பந்தி வைத்து மவளே மவளே அடிச்சுமுக்கி போட்ட மயிலே மயிலே என மாய தெரிய மாய தெரிய மாய தெரிய மாய தெரிய வளையப்பட்டி தவிலே தவிலே சுதல் பந்தி வைத்து மவளே மவளே அடிச்சுமுக்கி போட்ட மயிலே மயிலே என மாய தெரிய மாய தெரிய மாய தெரிய மாய தெரிய மாய தெரிய மாய தெரிய மாய நன்றிகள் நன்றிகள் நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக நாடகத்தின் இறுதி காட்சியான மூன்றாவது காட்சி நடைபெறுகிறது. என்னம்மா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கமா? இருக்கேன் உங்க தயவுல. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கும்? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஆமா, சசி எங்க? என் பொண்டாட்டி சசி உங்களை நல்லா பார்த்துக்கொள்ளுதாளா? ஏம்மா உங்ககிட்ட தான் கேக்குதேன், வந்ததுல இருந்தே பாக்குதேன். உங்க பேச்சும் சரியில்லை, உங்க முகமும் சரியில்லை. ஏதா பிரச்சனையே சொல்லுங்க. என்னத்தை சொல்ல முன்ன? நீ வெளிநாட்டுல போனதுல இருந்து அவ சரியில்லை. வீட்டுல ஒரு வேலையும் பாக்குதாள்ல. காலையில 11 மணி எழும்புதா. எழும்புனோன்னு செல்ல வச்சு ஏன்னு வந்துதா. செல்லா சொல்லா ஒரு செல்லு கண்டுபிடிச்சிடி. அந்த செல்ல வச்சு ஏன்னு வந்துதா முன்ன. எந்த நேரம் பார்த்தாலும் கோவப்படுதா.
எதை சொன்னாலும் கோவப்படுதா. போன்ல பேசி நேரத்தையும் கழிச்சுதா. தின்ன சொன்னாலும் தின்னுதாள்ல. உன்னிட்ட பேசுதாளோ பேசலையோ தெரியல. முன்ன அவங்க அம்மிட்ட மட்டும் மணிக்கூர் கணக்கா பேசுதா. இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போவிடுதா. எப்ப போறா எப்ப வாரா ஒன்னும் தெரியல. முன்ன கேட்டா எனக்கு மாப்பிள்ளைகிட்ட நான் சொல்லியாச்சு, உங்ககிட்ட ஒண்ணு எனக்கு கேட்க தேவையில்லை, நீங்க பேசாம இருங்க. பேசுதாம என்னத்த அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாளோ? என்னட்ட ஒண்ணு சொல்லவே இல்லையே. கெட்டின மாப்பிள்ள ஒன்னே இப்படி ஏமாத்துதா. முன்ன அது மட்டுமா முன்ன ஒரு மாசத்துக்கு முன்ன அவங்க அம்மா வீட்டுல போறேன்னு சொல்லிட்டு போனேன். சாயங்காலம் அவங்க அம்மா போன் பண்ணுதா, என்ன மோளு உடம்பு சரியில்லை, என்ன மோளு சரியான அப்புறம் என்னமோ வருவா அப்படின்னு. நீ வாரான்னு தெரிஞ்சோன்னா நீ அத்தைக்கு வந்திருக்கா. முன்ன வந்தோன்னு கேட்டேன், என்னம்மா உடம்புக்கு என்ன செய்யுது, உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல, ரூம்ல போயிடலாம். முன்ன கதை போட்டுதா. அவங்க வந்தது வராதது மட்டும் நீங்க அவங்ககிட்ட என்னதான் சொல்லி கொடுக்கணும்? கதை ஒண்ணும் சொல்லலம்மா, நடந்ததுதான் எனக்கு 3 சிலிண்டர் இருக்கேன். நல்லாதான் நடந்தது. கதவு பின்னாடி நின்று நான் எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் நின்னேன். இப்படியே சொல்லி சொல்லி எனக்கு என் மாப்பிள்ளையும் சண்டை இழுத்து வச்சதுக்கா இருக்கும். நிறுத்தடி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பெரியவங்கன்னு ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அம்மா அத்தான் பொத்தான்னு சொன்னா. 1 வருஷம் தான் கழிஞ்சது. அவ இவ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. யார்கிட்ட கேட்டு 1 மாசமா எங்க அம்மைய தனியா விட்டுண்டு உங்க வீட்டுல போயிருந்த? இங்க இருந்தவங்க அம்மா என்ன நிம்மதியா இருக்கியா விடுது? அங்க கடன் இருக்கு இங்க கடன் இருக்குன்னு சொல்லி நகையை ஈடு வச்சு கேக்குது. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? எனக்கு நகை உனக்கு நகைன்னு ஏன் பிரிச்சு பேசுத? ஒரு பெண்ணை நகை நட்டோடு எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? குடும்ப கஷ்டத்துக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அடுத்தவன்கிட்ட போய் கையேந்தாம நம்ம நகையவே அடகு வச்சலான்னு தான். இது புரியாம தான் எனக்கு நகை உனக்க நகைன்னு சொல்லி எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை வருது. ஏமா இப்ப அவசரமா யாருக்கு பணம் கொடுக்கணும் சொல்லுங்க? மாணிக்கத்து பெண்டாட்ட கல்யாண செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கினேன். முன்ன 3 மாசம் ஆச்சு, வட்டியும் கொடுக்கல பணம் கொடுக்கல. ஒவ்வொரு நாள் வந்து சண்டை போட்டு பேசிட்டு போறான். இங்க பாரு சசி, நானும் கொஞ்சம் பணம் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கேன். நீயும் உன் மாலையில ஒன்னு அம்மாட்ட கூடு, அடகு வச்சு முதல்ல மாணிக்கத்து பண்டாடிய கடத்தை தீக்கும். கடைக்காரங்க வீட்டுல வந்து சத்தம் போட்டா நமக்கு தானே அசிங்கம். போய் மாலை எடுத்துட்டு வா. மாலையை கொடுத்தா எங்க அம்மா இப்ப பத்திரகாளியா மாறிடுமே. சரி, எங்க அம்மையை போன் பண்ணி அவங்ககிட்ட கேட்கலாம். ஹலோ அம்மா. என்ன மோள, நல்லா இருக்கியா? உனக்கு மாப்பிள்ள வந்தியாச்சான்? பிரச்சனை ஒண்ணு இல்லையே? அம்மா, எனக்கு மாப்பிள்ள இப்பதான் வந்தது. வந்த உடனே மாமியார்காரியும் என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லி இலக்கு கொடுத்தி எனக்கும் என் மாப்பிள்ளையும் பயங்கர சண்டை. அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு கல்யாணத்துக்கு கலரகல்ஸ்ல ஆசை எனக்கு வாங்கு தந்தோமே அம்மா. 10 பவுன் காசு மாலை அதை ஈடு வச்ச கொடுக்கணுமா? அம்மை மோனு ஒத்த கால நிக்கவியம்மா. மோள, எந்த காரணத்தை கொண்டும் நகையை மட்டும் கொடுக்காத. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னன்னா நகையை கொடுக்க கூடாதுன்னு ஒத்த கால நிக்க, இங்க என்னன்னா அம்மை மோனு ஒத்த கால நிக்க நகையை தந்தியே ஆவன் மணி. உங்க 3 பேருக்கு நடுவுல நான் தான் பைத்தியகாரிய மாதிரி புலமுண்டி இருக்கேன். அப்படி சொல்லாத மோள, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. நம்ம கிட்ட நகை இருந்தாதான் கடைசி வரை அது நம்மளை காப்பாத்தும். எந்த தாயாவது ஒரு மோளை நாசமா போன்னு சொல்லுவாளா? அது போலதான் நானும். அம்மா எது சொன்னாலும் உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன். அது முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி, நீ சொல்லுண்ட அங்க இருக்க, நான் இவங்களை எப்படி சமாளிச்ச? அம்மா இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாத. நான் இப்ப கிளம்பி அங்க வாரேன். வந்து அவளை என்ன செய்ய போறான்னு மட்டும் பாரு. அது வரைக்கும் நீ அவளை சமாளிச்சுட்டீரி. சசி,
எடி சசி, சீக்கிரம் மாலை எடுத்துட்டு வா. இங்க பாருங்க, எங்க அம்மா சொல்லாம எந்த நகையும் உங்களை நான் தர முடியாது. ஏடி உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கி? இவ்வளவு நேரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்லுத மாதிரி சொல்லி பிரச்சனைய சரி பண்ணுனா, அம்மா சொல்லிச்சு ஆட்டுக்குட்டி சொல்லிச்சுன்னு இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு வர. நம்ம குடும்ப பிரச்சனையில தேவையில்லாம உங்க அம்மா மூக்க நுழைச்சி எதுக்கு கலவரம் பண்ணுது? என்னது? எங்க அம்மையா பிரச்சனை பண்ணுது? எங்க அம்மா போட்டு தந்த நகையை நீங்க கேட்கலாம், அது பிரச்சனை இல்ல. நகையை போட்டு தந்த எங்க அம்மா குடுக்க கூடாதுன்னு சொல்லுது, அது உங்களுக்கு குத்தமா தெரியுதாகும்? நான் சொன்னேன்னா முன்ன, இவங்க அம்மையாலதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை வரும். சரியான குழப்பவாதி இவங்க அம்மா. இவ்வளவு போல 4 பேரு நம்ம ஊர்ல இருந்தா ஊரே நாசமா போகும்னு. வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெடியே வருது. வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெடியே வருது. வேங்கை நான் தான் சீரும் நாள் தான். வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெடியே வருது. ஏன் சும்மா பேச நிறுத்துங்க. ஒரு காலை ஓவர் நான் பேசிட்டு இருக்கோம். நானும் அவங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குதேன். என்ன சொன்னோம்? என்ன போல 4 பேர் இருந்தா ஊர் நாசமாட்டே போகும். என்ன போல 4 பேர் ஊர்ல இருக்கனாலதான் ஊர்ல மழையே பெய்யுது. நானா எனக்கு போல சம்பந்தம் கேட்டு உங்க வீட்டுல வந்து காவல் கிடந்தேன். நீங்க தான் என்ன வீட்டுல காவல் வந்து கிடந்தோம். எந்தெந்த பெரிய இடத்துல இருந்து எனக்கு மோளுக்கு சம்பந்தம் கேட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னா நீங்க எல்லாம் நம்ப மாட்டோம். நடிகர் விஜய்க்கு மோனை கொண்டு எனக்கு மோளு சம்பந்தம் கேட்டு வந்தாங்க. அது வேற தனுசுக்கு மோனை கொண்டு சம்பந்தக்க ரஜினிகாந்த் வீட்டுல வந்தாரு. அதெல்லாம் நான் கொடுக்காம எனக்கு கிறகம் இந்த இவ்வளவு குடும்பத்துல வந்து மாட்டினேன். கடவுளே, நரம்பு இல்லாத நாக்க கொண்டு என்ன பொய்யெல்லாம் சொல்லுதா? நான் அவனக்க வீட்டுல வந்து கிடந்தேன். நீ தானே நார்வல் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு உங்க மோனை என்ன மோளு எடுக்குமான்னு சொல்லி கேட்ட. இப்ப இப்படி சொல்லலாம் சொல்லுண்டு. அது மட்டுமா? என்ன வீட்டுல கடையிறி நான் இப்ப எடுக்கலன்னு சொன்னா என்ன நீ என்ன கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு மோளுக நகையெல்லாம் ஈடு வச்சு உங்க கடத்தையெல்லாம் முட்டுங்க. நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் எடுக்க வச்ச. இப்ப இருக்க கஷ்டத்துக்கு ஒரு மாலை தாக்க ஈடு வச்சு கடத்தைக முட்டலாம் ஆழ்ஞ்சலிட்டு கேட்டான்னு சொன்னா அம்மையை மோடிச்சு அந்த இந்த பிரச்சனை எல்லாம் உண்டாக்குதும். நீதி உள்ள ஆண்டவரே மாதாவே, நீங்க எல்லாத்தையும் பார்த்துண்டியானே இருக்கும். எதுக்கு இப்ப ஆண்டவரை மாதவன் கூப்பிடுதோம்? அவங்கள வச்சே நம்ம சம்பந்தம் பேசணும். அவங்க வந்து நியாயம் சொல்ல ஏதோ இந்த சம்பந்தம் முடியன் பண்ணி ஒரு சில விஷயம் சொல்லதான் செஞ்சேன். நான் இல்லைன்னு சொல்ல. என்ன இந்த ஊர்ல நடக்காத கதைய நான் புதுசா சொல்லிட்டேன். இந்த ஊரு உலகத்துல கேட்டு பாருங்க. ஒவ்வொரு அவங்க மக்களுக்கு நல்ல சம்பந்தம் அமையமணி 1008 பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடிச்சுவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஊர்ல எத்தனை பேரு சொன்னதை செஞ்சுட்டாவு சொல்லட்டு பாப்போம். தயவு செஞ்சு 2 பேரும் பேச்ச நிறுத்துங்க. இப்பதான் புரியுது எங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மைன்னு. உங்க அம்மா பேச்ச கேட்டுதான் நீ கெட்டு போற. எப்போ உங்க நகை எங்க நகை, உங்க அம்மா எங்க அம்மா, உங்க கடன் எங்க கடன் நினைச்சியோ அதுல இருந்து இந்த குடும்பம் நிம்மதியா வாழாது. இங்க பாரு சசி, பெரியவங்க அப்படி இப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீ அத கேட்டுண்டு உனக்க பிரச்சனை எனக்க பிரச்சனைன்னு தனித்தனியா பிரிச்சு பார்த்த பாத்தியா? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம 2 பேரும் எந்த ஒளிவு முறையும் இல்லாம மனசை விட்டு பேசி நம்ம பிரச்சனைய நம்மளை தீக்குறத விட்டுண்டு உங்க அம்மா அப்படி சொல்லிச்சு எங்க அம்மா இப்படி சொல்லிச்சுன்னு நீயே ஒரு முடிவுக்கு வார பாத்தியா? இதத்தான் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால நானும் ஒரு முடிவு வந்திருக்கேன். இந்த எல்லா பிரச்சனைக்கும் உங்க அம்மா தான் காரணம். அதனால நாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா இனிமே உங்க அம்மா இங்க வரவும் கூடாது, நீ அங்க போகவும் கூடாது, உங்க அம்மாட்ட நீ பேசவும் கூடாது. இதுதான் என் முடிவு. கொள்ளாமே கதை.
நீங்க மட்டும் உங்க அம்மா கிட்ட கடைசி வர சந்தோஷமா பேசுன்னு இருக்கணும், நான் மட்டும் எங்க அம்மாட்ட பேசக்கூடாதாகும்? என்ன நியாயமன் இல்ல இது? அதானே, அவ மட்டும் அவ மோனு கூட கடைசி வரை சேர்ந்து இருக்கலாம், நான் மட்டும் என்ன மோளு கூட பேசக்கூடாதான். இது என்ன நியாயம்? எனக்கு மோளு கூட பேசக்கூடாதுன்னு சொல்ல இவன் யாரு? இங்க ஒரு ஜின்ஸா, அவங்க மாப்பிள்ளை மண்டாடி பேசி ஒரு முடிவு வந்தியாச்சு, நீ போட்டு குட்டை போட்டு கிளப்பாத கிடந்தி. ஊர்ல நியாயம் கேட்கற போறாளாம். உனக்கு யோக்கியம்தான், எல்லாரும் ஊர் மக்களுக்கு தெரியுமே. கேவலம் 1.5 வருஷம் ஆயாச்சு கல்யாணம் முடிஞ்சு. அந்த இந்திய ஸ்டுடியோக்காரன் வீடியோவும் போட்டாவன் எடுத்து அந்த கேசட் வாங்கல போட்டா வாங்கலன்னு சொல்லிட்டு காணுத இடம் எல்லாம் கேக்குதான். நான் இந்த கஷ்டத்துலயும் இந்த பணத்தை கொடுத்தியாச்சு, பெரிய இதுல பேசுதா நீ பணம் கொடுத்தியா? நீ பெரிய கிளியா பட்டுற போல பேசிட்டு இருக்கா. கடம்படாத ஆளை போல இவளுக்கு எலியாப்டர் கொட்டாயிடுங்க, எலியாபட்டுற வீடியோ அப்படிங்க, கிளியாபட்டுற இவ வந்துட்டாங்க பெரிய இதுல. அத பத்தி இப்ப எதுக்கு பேசுத? கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷத்துல எனக்கு மோளுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்க வக்குண்டா, 2 நைட்டி எடுத்து கொடுக்க துப்புண்டா, 1 கிராம் நகை எடுத்து கொடுக்க ஒரு துப்புண்டா. கேவலத்தை பத்தி நீயே பேச வந்த? தேவையில்லாம பேசாத, சேல போக மாட்டேன். என்னத்த சேலா போவாது? குலுங்கி தாக்காத்து குலுங்கி தாக்காத்தா குலுங்கி தாக்காத்து குலுங்கி தாக்காத்தா குலுங்கி தாக்காத்து குலுங்கி தாக்கா குலுங்கி தாக்கா குலுங்கி தாக்கா குலுங்கி தாக்கா குலுங்கி தாக்கா குலுங்கி தாக்காத்து குலுங்கி தாக்காத்தா குலுங்கி தாக்காத்து குலுங்கி தாக்காத்தா குலுங்கி தாக்கா. இவர்கள் பிரிந்து 6 மாதத்திற்கு பிறகு. ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. ஏ அனித்துக்கம்மா, நல்லா இருக்குமா? பாத்தி ரொம்ப நாளாச்சு. இருக்கேம்மா. என்ன அனித் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? ஏதோ இருக்கான். என்னம்மா இந்த பக்கம் திடீர்னு? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க மருமோளுக்கு அவங்க அம்மகாரி வேற ஒரு சம்பந்தம் இல்ல பாக்குதா? உண்மையாட்டியா? ஆமியே, உண்மைதான். எங்க இளைய மாமியிட்ட தான் சம்பந்தம் பார்க்க சொல்றீ. நேத்துதான் என்ன மாமியா என்கிட்ட வந்து சொல்லுச்சு. தெரியுதா கொழுப்ப? பெண்ணை பெத்த அவளுக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கணும், எனக்கு எவ்வளவு இருக்கும்? நாங்க கேள்விப்பட்ட விஷயத்தை எல்லாம் மனம் பொறுக்க முடியாம தான் உங்ககிட்ட சொன்னோம். வந்த வேலையும் முடிஞ்சியாச்சு. எங்களுக்கு நேரம் ஆச்சம்மா, நாங்க போண்டு வரோம், பாத்துக்கோங்க. இவர்களைப் போல் பக்கத்து வீட்டில் இருக்கும் சில குண்டணிக்காரர்களால் தான் இன்று சமுதாயத்தில் பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அனித் வீட்டில் பற்ற வைத்தார்கள். இப்போது சசி வீட்டில் என்ன சொல்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன சசிகமா, நல்லா இருக்குமா? இருக்கும். சசி நல்லா இருக்கியாமா? வர வர துரும்பா இழைச்சு போற. என்ன செய்ய, அவ நடந்த பிரச்சனை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்கா. இவ அனித்தையே நினைச்சு கவலைப்படுதா? ஆனா அவங்க 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 என்ன விஷயம் சொல்லுங்க. சசிக மாமியார்காரி சசிக மாப்பிள்ளை வேற பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணிருக்காளே. என்னது? ஏன்னா மாப்பிள்ளைக்கு இன்னொருத்தையும் கல்யாணமா? ஆமா சசி, உன்ட சொல்லவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு என் மாப்பிள்ளை சம்மதிச்சாகும்? அவன் சம்மதிச்சாமல. இப்ப பார்த்த பெண்ணு கூட வீடியோ கால் பார்த்து செல்லு வெளியா பார்த்து கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருந்தா. என் 2 கண்ணாலே பார்த்து என் மனசே கேட்கல. வந்த வேலை முடிஞ்சாச்சம்மா, புள்ளவ தேடு, நாங்க போறோம், பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு மாப்பிள்ளைக்கும் இன்னொத்திக்கும் கல்யாணம்.
எனக்கு மாப்பிள்ளைக்கும் இன்னத்திக்கும் கல்யாணம். என மாப்பிள்ளைக்கும் இன்னத்திக்கும் கல்யாணம். என்ன மோள, என்னாச்சு உனக்கு? சொன்னதையே சொல்லிட்டு இருக்க, ஒன்னும் புரியலே. ஐயோ, எனக்கு மோள பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ புலம்பிட்டு இருக்காளே. நான் என்ன செய்வேன்? யாருகிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ, என்னால தாங்க முடியல. உனக்கு இந்த நிலைமை வாரதுக்கு நான் தானே காரணம். நான் தானே உன மனசு கெடுத்து உன மாப்பிள்ளை கிட்ட இருந்து உன்னை பிரிச்சேன். இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேனே மொள. உன்னை நான் இனி எப்படி சரி பண்ணுவேன்? எல்லாமே எனக்கு தப்புதான். ஆண்டவரே, மாதாவே, நான் செய்த தப்ப என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. எந்த தப்பு செய்யாத என்ன மொளை குணப்படுத்தி அவ குடும்பத்திலே சேர்த்து வாழ வைங்க கடவுளே. இன்றைய சமுதாயத்தில் பல பெண்களின் வாழ்க்கை சில பெற்றோர்களாலும் குண்டணிக்காரர்களின் பேச்சாலும் தான் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாடகத்தின் மூலம் தெளிவாக தெரியப்படுத்துகிறோம். எனவே பெற்றோர்களே, குண்டணிக்காரர்களின் பேச்சை கேட்காமல் தங்களின் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு வழிகாட்டியாய் வாழ அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் நடித்த அனைவருக்கும் எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக உண்டாவதாக இந்த அருமையான பல வித்தியாசமான நடனங்களை ஆடி நம்மை மகிழ்விக்க இங்கு இதோ வருகிறார்கள். அதிகாரம் 5ஆம் வசனம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அருமையான தேவனுடைய
கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ என் கண் மறைவாக இன்று காண சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாழ என்னை தான் எங்க வைப்பாளோ தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட உன்னை கண்டு எண்ணம் யாவும் அல்ல ஊமையாகி நின்றதென்ன சொல்ல ஒரு வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை புரியாதா எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ இந்த வார்த்தை எந்த கண்களால் நான் ஒரு ஜாடையில் சொன்னேன் தெரியாதா புரியாதா மை போல நானும் கண்ணில் சேர வேண்டும் மை போல நானும் கண்ணில் சேர வேண்டும் பூவை போல நானும் உந்தன் கூந்தல் சேர வேண்டும் கண்ணில் வைத்த மையும் கரைந்து போகக்கூடும் கூந்தல் வைத்து வண்ணப்பூவும் வாடி போகக்கூடும் சரி காதல் நெஞ்சை நான் பெறலாமா கணவனாக நான் வரலாமா இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜன்மம் போதும் உயிரே அன்பே வா ஒத்தருவைந்தாரே ஒரு வனப்ப தட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம் ஒத்தருவாய் வேணாம் மனத்தை பத்தும் வேணாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்ல மாமாவே ரூபாய்ந்தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே பச்சை கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம் வீடு தாரேன் கொஞ்சம் மெத்த போட்டு தாரேன் மத்தியான நேரம் வடி மாந்தோப்புக்கு போவோம் கொஞ்சம் மெத்தை வேணா மல்லுக்கு நிக்கிற மாமாவும் சொல்லுக்கு மயங்க மாட்டேன் புஞ்சையும் தாரேன் நாலு தோட்டம் எழுதி தாரேன் அன்னைக்கு போறது போல கண்ணி குளத்து பக்கம் வாடி
அடுத்ததாக மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக நான் ஆணையிட்டால் என்ற பாடலுக்கு நமது சிறுவர்கள் நடனமாட இதோ உங்கள் முன்னே. நீ யாரோட மோதி பாக்குற? நானா? என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் அது கண்டா அது நடந்து விட்டா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிடர் திருந்திட பிறந்தார் இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்
நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு கூட்டமும் இவ்வளவு நேரமும் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்ததற்காக மிக 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 நன்றி. இப்போது பரிசுகள் வழங்கப்படுகிறது. பரிசை வழங்க நமது துணைத் தலைவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நமது இணை பங்கு தந்தை அவர்களும் மேடைக்கு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவரையும் பெயர்கள் வாசிக்கப்படும். உடனடியாக வந்து வாங்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வின்னி பெட்சியா உடனடியாக வந்து வரிசையாக வந்து வாங்கி செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிரேஸ் இதிலா, கிரேஸ் இவாஞ்சலின், ஜாஃபினி, சாரா, ஹாசினி, அசினா, ஜெகினா, சேன் அனுஷ், ஃப்ரெட்ஸ்லின், ஃப்ரிட்ஸோ, ஏஞ்சலோ கால்வின், ரினோ ரிப்ட்ரோ, டெலிக்விக், டெனிசா, சானு, ரகிம்சி, ஹாரிஸ்மா, அக்சின், அக்ஷய், டெஸ்வின், ரிஜோன், அஸ்வின், ரிசோ, ஜின்சா, அனி, சுமிலா, அம்மணி, சஸ்யா, சாலினி, ரியா, ஜோஃபி, பிரின்சிகா, கிராஸ்னா, கிறிஸ்டினா, ரிவி, பேப்ரினா, சானியா, சானுஜா, ரினிசா, ரிதுசா, சாண்ட்ரா, ஆயிஷா, லலிதா, டோனி, ரூபா, பெட்ரிசியா, அமீஸ், அபி, அன்சித், ஷான், ஜெனிசன், அஸ்வந்த், அமிஷா, ரிஷிகா, மெர்சி, சுப்ரியா, மீண்டும் ஒரு முறை இந்த திருவிழா வாழ்த்துக்களை 8, 9, 10, 11, 12, 13, 14 ஆகிய அன்பியங்கள் சார்பாக எங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.